இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மை ஆள்கின்ற தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? ஏற்கனவே நம்மை ஆண்ட முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? இவர்கள் எத்தனை கோடிகளை சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய புள்ளி விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அது சம்பந்தமாக மக்களும் பலர் அந்த புள்ளி விவரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏடிஆர் என்ற ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு நாடு முழுவதும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர்கள் தொடர்பான அடிப்படை விவரங்களை ஒப்பிட்டு பார்த்து ஆண்டுதோறும் ஆய்வறிக்கைகளை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் 2025 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களின் சொத்து மதிப்பை ஒப்பீடு செய்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 14வது இடம் கிடைத்தது. இவருக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கின்றன. கடன் எதுவும் இல்லை. 47 வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏடிஆர் வெளியிட்ட ரிப்போர்ட் விவரப்படி இந்த தகவல் அனைத்தும் கடைசியாக நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது என்பது கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். இதேபோல் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஏடிஆர் அறிக்கையில் தேடினால் 6 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருப்பதாக தெரிகிறது. மேலும் 29 லட்சம் ரூபாய் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடன் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த சொத்து கணக்கை கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். இதை அடுத்து எடப்பாடி பழனிசாமியின் வேட்புமனுவை எடுத்து விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள். அதில் 2015 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் அதிகபட்சமாக 2018 முதல் 2019 நிதியாண்டில் 10.68 லட்சம் ரூபாய் அளவிற்கு வருமானம் ஈட்டியுள்ளார். இவரும் இவருடைய மனைவி ராதா மற்றும் கூட்டு குடும்பமாக சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, சூரமங்கலம் கனரா வங்கி, கோனேரிப்பட்டி கனரா வங்கி, கோனேரிப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஆகியவற்றில் கணக்கு வைத்திருக்கிறார்கள். இவற்றில் மொத்தமாக பார்த்தால் 49.16 லட்சம் ரூபாய் வைத்துள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கும் நகைகள் 2 கோடி ரூபாய். இதனுடன் தங்கம், வெள்ளி நகைகளின் மதிப்பை சேர்த்தால் சுமார் 2 கோடி ரூபாய் வரை வருகிறது. எடப்பாடி பழனிசாமி பெயரில் இருக்கும் அசையும் சொத்துக்கள் 47.64 லட்சம் ரூபாய். மனைவி ராதா பெயரில் 1.4 கோடி ரூபாய். இந்து கூட்டு குடும்பத்தின் பெயரில் 50.21 லட்சம் ரூபாயில் அசையும் சொத்துக்கள் இருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரில் அசையா சொத்துக்கள் 5.79 லட்சம் ரூபாயிலும், மனைவி ராதா பெயரில் 4.62 லட்சம் ரூபாயிலும் இருக்கின்றன. அசையா சொத்துக்களை வாங்கிய பின்னர் மேம்பாடு அல்லது கட்டுமான செலவுகளை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி பெயரில் 1.5 கோடி ரூபாயும், மனைவி பெயரில் 26.11 லட்சம் ரூபாயும் உள்ளன. எடப்பாடி பழனிசாமி சுயமாக வாங்கிய சொத்து மதிப்பு 1.78 கோடி ரூபாய். மனைவி சுயமாக வாங்கிய சொத்தின் மதிப்பு 80.40 லட்சம் ரூபாய். மனைவி ராதாவிற்கு 2.10 கோடி ரூபாய் மதிப்பில் பூர்வீக சொத்து உள்ளது. இவை அனைத்தும் 2021 ஆண்டு நிலவரம் மட்டுமே. அதன் பிறகு 4 ஆண்டுகளை கடந்து விட்டது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொத்து மதிப்பு 6 கோடியிலிருந்து நிச்சயம் அதிகரித்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையிலான சொத்து மதிப்பு வேறுபாடு என்பது 2 கோடி ரூபாய் மட்டுமே. இதிலும் பெரிய அளவு மாற்றங்கள் வந்திருக்கும். இன்னும் 8 மாதங்கள் காத்திருந்தால் 2026 ஆண்டு தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது லேட்டஸ்ட் சொத்து விவரங்கள் தெரிய வரும்.
இவ்வளவு சொத்துக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? இவ்வளவு சொத்துக்கள் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என்ற ஆச்சரியம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த ஆச்சரியம் எனக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. இவர்களுக்கு இருக்கின்ற இந்த சொத்து மதிப்பை நான் நம்பிவிட்டேன். நீங்களும் நம்பித்தான் ஆக வேண்டும். இதை நம்பாதவர்கள் ரத்தம் கக்கி சாவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.